ஹாய் காய்ஸ், ஐம் வைஷ்ணவி. நம்ம இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் புக்ஸ் எல்லாமே பார்த்துட்ருக்கோம். 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு சமூக அறிவியல் சப்ஜெக்ட் பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட் லெசன் பார்த்திங்கன்னா வரலாறு என்றால் என்ன. இந்த ஃபஸ்ட் லெசனோட ஃபஸ்ட்டு பாட்டு ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன். இது வந்து செகண்ட் பாட்டு. ஃபஸ்ட்டு பாட்டு பார்க்காதவங்க ஃபஸ்ட்டு பாட்டு போய் பாருங்கள். இந்த புக்கு வந்து உங்களுக்கு பிடிஎஃபாக வேணும்னா நான் www.tntextbook.com வெப்சைட் போனீங்கன்னா இந்த புக்ஸை வந்து நீங்கள் பிடிஎஃபாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். தகவல் பிழை. வரலாறு என்ற சொல் கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா என்பதிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் விசாரிப்பதன் மூலம் கற்றல் என்பதாகும். வரலாறுன்னு ஒரு சொல் இருக்குல்ல, அந்த வார்த்தை வந்து நமக்கு எதுலேருந்து வந்ததுன்னா கிரேக்க சொல்லான ஹிஸ்டோரியா. கிரேக்கன்றது ஒரு லாங்குவேஜ், ஒரு மொழி. அந்த மொழியில் ஹிஸ்டோரியான்ற வார்த்தையிலேருந்து தான் நம்ம வரலாறுன்ற வார்த்தை நமக்கு வந்தது. இந்த ஹிஸ்டோரியா அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட பொருள் என்னென்னா விசாரிப்பதன் மூலம் கற்றல். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு தாத்தா இருக்காங்க. அந்த தாத்தா நல்ல ஒரு விவசாயம் பண்ண ஒரு பர்சன். அவர்கிட்ட போயிட்டு எப்படி தாத்தா விவசாயம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுவார் என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. இதுதான் என்னது விசாரிப்பதன் மூலம் கற்றல். நம்ம ஃபஸ்ட்டு பார்ட் போட்டோம்ல, அதோட கண்டினியூட்டி பார்க்கலாமா? இப்போது அம்மா பேசுகிறாங்க. ஃபஸ்ட்டு தமிழ் லாஸ்ட்டாக நான் சொல்லியிருந்தேன். தமிழின் வந்து நாட்குறிப்பை வைத்துக்கொண்டு இவ்வளவு செய்திகளை தெரிந்து கொள்ள முடியுமா அம்மா அப்படின்னு தமிழினி கேட்டாங்க. அதுக்கு இப்போ அம்மா, முடியும் தமிழினி. வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் பயன்படுத்திய கற்கருவிகளை கொண்டு அவர்கள் வாழ்ந்த காலத்தையும் அவர்களின் வாழ்க்கை நிகழ்வுகளையும் நாம் அறிந்து கொள்வதை போன்றதுதான் இது. அம்மா இப்போ சொல்கிறாங்க, அது வந்து முடியும் தமிழினி எப்படின்னா, வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் முந்தைய காலத்துலலாம் முன்னோர்கள், நம்மளோட பழைய முன்னோர்கள்லாம் இருக்காங்கள்ல, அவங்க வந்து கல்லை தான் கருவியாக பயன்படுத்தினாங்க. அந்த கற்கருவியை வச்சுட்டு அவங்க எந்த காலத்தில் வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்க்கையில் என்னென்ன நிகழ்வுகள்லாம் நடந்தது அப்படின்றத நம்ம அறிஞ்சிக்கிறோம். அதுக்கு நிறைய நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். நம்ம தாத்தா எழுதி வச்சுருக்க டைரியை வச்சு அவர் வாழ்ந்த காலத்தில் என்ன நிகழ்வுலாம் நடந்தது அப்படின்றத நம்மளால் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. தமிழினி, வரலாற்றுக்கு முந்தைய கால மக்களின் வாழ்க்கை முறையை புரிந்து கொள்ள உதவும் பிற சான்றுகள் எவையம்மா? இப்போது தமிழினி கேட்குறாங்க, இப்போது அந்த கற்கரியை வச்சு அவங்களோட காலத்தையும் அவங்க வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல, அந்த மாதிரி வேறு எதனா ஒரு பொருட்கள் இருக்கா, வேறு எதனா ஒரு சான்று இருக்கா அவங்களோட வாழ்க்கை முறையை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி தமிழினி கேட்குறாங்க. இந்தியாவில் அகழ்வாய்வு செய்யப்பட்ட சில முக்கிய இடங்கள். நம்ம இந்தியாவில் பழைய கற்காலம், புதிய கற்காலம், வெண்கல காலம், இரும்பு காலம், எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு கல்லை பயன்படுத்தினாங்க அதெல்லாம் என்னது பழைய கற்காலம். அதுக்கப்புறம் அந்த கல் கொஞ்சம் டெவலப் ஆகிட்டு புதிய கற்காலம், அந்த கல்லிலே சில டிஃப்ரெண்ட் இன்னும் ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, அது புதிய கற்காலம். அதுக்கப்புறம் வெண்கல காலம், வெண்கலத்தை வச்சு ஒரு பொருளாக பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, ஒரு கிண்ணம். அதுக்கப்புறம் இரும்பு காலம், இரும்பை முதல்ல பயன்படுத்த ஆரம்பித்தாங்க, ஒரு கத்தியாக. அந்த மாதிரி நிறைய பயன்படுது. இதெல்லாம் எங்கெங்கே பயன்படுத்தினாங்க, நம்ம இந்தியாவில் எந்த லொக்கேஷன், எந்த இடத்துல, எந்த பிளேஸ்லலாம் பயன்படுத்தினாங்க அப்படின்ற ஒரு மேப் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அம்மா, பழங்கற்கால மனிதர்கள் எப்படி வேட்டையாடினார்கள் என்பதை மலைப்பாறைகளிலும் குகை சுவர்களிலும் வரையப்பட்டுள்ள பாறை ஓவியங்களிலிருந்து தெரிந்து கொள்கின்றோம் தமிழினி. தமிழினி கேட்டாங்கல்ல, வேறு எதனா ஒரு சான்று இருக்கா அவங்களோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்ட்டு. அதுக்கு இப்போ அம்மா என்ன சொல்கிறாங்க, அவங்க குகையில் தான் வாழ்ந்தாங்க. அந்த குகையில் சுவர்கள் இருந்தது. அந்த சுவர்லேயும் பெரிய பெரிய மலை பாறைகள்லாம் இருக்குல்ல, அந்த பாறையில் என்ன பண்ணாங்க, ஓவியமாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. என்ன ஓவியம் வரைஞ்சி வச்சுருந்தாங்கன்னா, அவங்க எப்படி வேட்டையாடினாங்க அப்படின்ற ஒரு ஓவியத்தை அவங்க வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க. இப்போ வந்து நம்மளால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும், என்னென்னா அவங்க எப்படி வந்து வேட்டையாடினாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த அந்த ஓவியத்தை பார்த்து நம்ம வந்து இப்போ தெரிஞ்சுக்கிறோம். இது ஒரு சான்று. தமிழினி கேட்டாங்களா, வேறு எதனா ஒரு சான்று இருக்கா? இந்த குகை சுவரில் வரைஞ்சி வச்சுருக்க அந்த பாறை ஓவியங்கள்லாம் நமக்கு ஒரு சான்று. மக்கள் வந்து இப்படியெல்லாம் வேட்டையாடினாங்க ஆதி காலத்து மனிதர்கள் அப்படின்றது அம்மா வந்து இதை தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. தமிழினி, பாறை ஓவியங்களா? அதிசயமாக இருக்கிறதே அம்மா. எதற்காக அவர்கள் பாறைகளில் ஓவியம் தீட்டியிருப்பார்கள்? தமிழினிக்கு அவங்களுக்கு எப்படி இருக்கா, இந்த பாறை ஓவியன்றது அவங்களுக்கு ஒரு அதிசயமாக இருக்கா, ஒரு ஆச்சரியமாக இருக்காமா அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு வந்து இந்த பாறையிலலாம் வந்து ஓவியம் வந்து தீட்டி வச்சுருக்காங்க, வரைஞ்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி தமிழினி வந்து அம்மா கிட்டே கேட்குறாங்க. அம்மா, வேட்டைக்கு போக இயலாமல் குகைகளிலே சிலர் இருப்பார்கள் அல்லவா,
வேட்டைக்கு போனவர்கள் அங்கு நடந்தது என்ன என்பதை தங்களோடு வர இயலாதவர்களுக்கு காட்டுவதற்காக பாறைகளிலும் குகை சுவர்களிலும் இப்படியான ஓவியங்களை தீட்டியிருக்கலாம். சில நேரங்களில் பொழுதுபோக்குக்காகவும் தீட்டியிருக்கலாம். அம்மா சொல்கிறாங்க, அப்போ வேட்டைக்கு வந்து சில பேர் வந்து வேட்டைக்கு போவாங்க, சில பேர் வந்து வேட்டைக்கு போகாமல் குகையிலே சில பேர் இருப்பாங்க. இந்த வேட்டைக்கு போனவங்க அவங்க எப்படி வேட்டையாடினாங்க, அவங்க எந்த மிருகத்துக்குள்ளலாம் வேட்டையாடினாங்க அப்படின்றத வேட்டைக்கு போகாத சிலர் குகையில் இருக்காங்களோ அவங்களுக்கு காட்டுவதற்காக, சொல்கிறதுக்காக, ஷேர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்க, இந்த அவங்க வாழ்ந்த குகையிலே வந்து இந்த ஓவியம் வந்து வரைய ஆரம்பித்தாங்க. அவங்க எப்படிலாம் வேட்டையாடினாங்க அப்படின்றதுக்காக. ஓகே, சில சம்டைம்ஸ் எதுக்காக வரைஞ்சாங்க, ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காகவும் வந்து இந்த ட்ராயிங், இந்த ஓவியத்தை வந்து வரைஞ்சாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. வரலாற்றின் ஆதாரங்கள். நம்ம சொல்கிறோம்ல, இந்த நிகழ்வுலாம் இந்த காலத்தில் வந்து நடந்திருக்கலாம், அதுக்கு நமக்கு ஆதாரம் வேணும், ஒரு எவிடன்ஸ் வேணும். அது 2 எவிடன்ஸாக வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். அது ஒன்று பார்த்திங்கன்னா தொல்பொருள் சான்றுகள். தொல்பொருள் சான்றுகள் அப்படின்னா ஒரு பொருளை வச்சு இந்த பொருள் வந்து இந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்கலாம், இதுக்கு பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதானது தொல்பொருள் சான்றுகள். இலக்கிய சான்றுகள்னால் நம்ம மனிதர்களால் எழுதப்பட்ட நூலை வச்சு இந்த ஒரு நூலை படிக்கிறதுனா இதெல்லாம் நடந்திருக்கலாம் அப்படின்ற சொல்கிறது இலக்கிய சான்று. தொல்பொருள் சான்றுகள் என்னெல்லாம் இருக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நாணயங்கள், கல்வெட்டுகள், நினைவு சின்னங்கள், தொல்கை திறன் பொருட்கள். அதில் பானைகள், பொம்மைகள், கருவிகள், அணிகலன்கள், பாறை கல்வெட்டுகள், கோவில் சுவர் கல்வெட்டுகள், உலகத்தூண் செப்பேடுகள், அரண்மனைகள், கோட்டை, கோவில்கள், ஸ்துபி, மடங்கள், இது எல்லாமே என்னது தொல்பொருள் சான்றுகள். இலக்கிய சான்றுகளுக்கு அவங்களுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா மத சார்பற்ற இலக்கியங்கள், மத சார்புள்ள இலக்கியங்கள். மத சார்பற்ற இலக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மதத்தை பற்றிலாம் பேசாமல் நார்மலாக ஒரு பேசுகிறது. நம்ம திருவள்ளுவர் இருக்கார், அவர் வந்து பேசுனது எல்லாமே மத சார்பற்ற இலக்கியங்கள். அதுக்கப்புறம் ஒரு சில நாட்டுப்புற கதை பாடல்கள், வெளிநாட்டு பயணிகள் குறிப்புகள், வெளிநாட்டிலேருந்து நம்ம நாட்டுக்கு வந்து நம்ம நாட்டில் என்னெல்லாம் இருக்கோ அதை வச்சு ஒரு சில குறிப்புகள்லாம் வெளிநாட்டு மக்கள் வந்து எழுதி கொடுத்துருக்காங்க, அது காப்பியங்கள். அப்புறம் மத சார்புள்ள இலக்கியம்னு பார்த்தா இதிகாசங்கள், பக்தி இலக்கியங்கள், இதெல்லாம் மத சார்புள்ளது. ஒரு கடவுளை பற்றி எழுதுறதுல வந்து மத சார்புள்ள இலக்கியங்கள். அதில் ராமாயணம், மகாபாரதம், தேவாரம், 4000 திவ்ய பிரபந்தம், திருவாசகம், இது எல்லாமே இலக்கிய சான்றுகள்.